வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை 21 கொண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி இன்றைக்கி ஒரு நியர்லி 140 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிஃப்டி 50ல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அதிகப்படியான ஒரு நெகட்டிவாக தான் போயிருக்கு. அதிகப்படியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பேங்கிங் அண்டு ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எல்லாமே அடி வாங்கியிருக்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5.20% கீழே இறங்கியிருக்கு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஒரு 3% கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் பேங்க், ஸோ இது மாதிரி கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட கம்பெனி கொஞ்சம் ஹெவியாக நெகட்டிவ் சைடு போடுறதுனால நிஃப்டி 50 நல்லாவே கீழே இறங்கியிருக்கு. பழைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் அதிகமான ஒரு வெயிட்டேஜ் போயிருக்கு. ஸோ அதன் காரணமாக ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எங்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ, ஒரு பாசிட்டிவோ ஒரு நெகட்டிவோ அதுக்கேற்ற மாதிரி நிஃப்டி 50 பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஏன் நிஃப்டி 50 நெகட்டிவாக போகுது அப்படின்ட்டு உங்களால் கெஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். இண்டெக்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா ஏன் மூவ் ஆகுது அப்படின்ட்டு நாம் முதல்ல பார்க்கணும். அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நிஃப்டி 50 அப்படிங்கிறது ஒரு 50 ஸ்டாக்ஸ் வச்சு மூவ் ஆகுது. அப்போ எது அதிகப்படியான ஒரு டெக்லைன் போகுது, அதிகப்படியான ஒரு பாசிட்டிவ் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னாவே போதும். பயங்கரமான சில விஷயங்களால் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த பேங்கிங் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு நெகட்டிவாக போகுது. அதன் காரணமாக நமக்கு இங்கேயும் நெகட்டிவாக நிஃப்டி 50 போகுது. அவ்வளோதான் கான்செப்ட். இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,968 க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாம் டெக்னிக்கலாக 24,950 நாம் ஒரு ஸ்பாட்டை நாம் கன்சிடர் பண்ணணும். அப்படி பண்ணிக்கிட்டு பை சான்ஸ் நமக்கு ஒரு புல் பேக் போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே இன்றைக்கி க்ளோஸ் ஆனதுக்கு ஒரு புல் பேக் கிடச்சிருக்கு. ஸோ அந்த புல் பேக் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் ஒரு 3 டேஸாக நமக்கு நிஃப்டி 50 கீழே இறங்கியிருக்கு, இன்றைக்கும் சேர்த்து. ஸோ அதுக்கு ஒரு 3 டேஸ்க்கும் சேர்த்து நமக்கு ஒரு புல் பேக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி கிடைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு நாம் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது குறைந்தபட்சம் ஒரு 25,200 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புல் பேக் வேல்யூ அதை வச்சு நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் டெஸ்ட்டும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1,20,000 ஓப்பன் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்துக்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த 25,200 அப்படிங்கிறது ஒரு புல் பேக் வேல்யூவாக இருக்கும். இது மண்டேவும் நடக்கலாம் அல்லது டியூஸ்டேவும் சேர்ந்து நடக்கலாம். இன்கேஸ் ஒரு புல் பேக் போகிற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த லெவல் அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் இன்னையோட லோ கட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் கீழே இறங்கும். இப்போ நாம் சொல்கிற இந்த லெவல் கீழே இறங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு நமக்கு ஒரு புல் பேக் கிடைக்கும். அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு இன்னும் ஒரு புல் பேக் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 25,100 இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 1,07,000 ஓப்பன் டெஸ்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தது 25,200 இந்த இடமும் பார்த்திங்கன்னா 1,20,000 ஓப்பன் டெஸ்ட் இருக்குது. அப்போ இந்த புல் பேக் ரேஞ்சை நம்ம எடுத்துக்கலாம். மண்டே அண்ட் டியூஸ்டே இந்த ரேஞ்ச் புல் பேக் போகிற மாதிரி இருந்தால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். பை சான்ஸ் இன்னையோட லோ கட் பண்ணுறாங்க மண்டே டியூஸ்டே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் ஃபர்தராக டிக்ளைன் ஆகும். ஸோ அப்படி டிக்ளைன் ஆகுது அப்படின்னா இன்னும் நல்லா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது குறைந்தபட்சம் ஒரு 24,800, 24,700 இந்த ரேஞ்சஸ் எல்லாம் நமக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு புட் சைடு ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் டெஸ்ட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நிஃப்டி 50. ஸோ ஓப்பனிங்லேருந்து நமக்கு நிஃப்டி 50 நல்ல ஒரு க்ளோசிங் தான், அதான் நெகட்டிவில் தான் போயிட்டு இருந்தது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரேக் டவுன் ஆகுது இல்லையா. இந்த 25,000 நமக்கு ஒரு சப்போர்ட் நல்லா இருக்கும். அது உடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 24,900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதை பிரேக் டவுன் பண்ணும்போது வால்யூம் அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை. ஸோ நம்ம பர்சனல் சேட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்சில் நமக்கு
ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஆனால் வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து மார்க்கெட் வந்து டிக்ளைன் வந்து ஆகலை. அதுக்கு ரீசன் வந்து வால்யூம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ நம்ம வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலாம் வந்து அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்காது. ஒரு இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் சைடு வந்து போகுது அப்படின்னா ஃபர்தராக வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் சைடு வந்து போகாது, அல்லது ஒரு புல் பேக் வந்து போகும், ரேஞ்ச் பவுண்டாக வந்து போகும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்தராக ஒரு ஃபாலோ த்ரூ கேண்டல்ஸ் வந்து எப்படிலாம் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் தான் நம்மளால் வந்து செக் பண்ண முடியும். கன்ஃபார்மாக இப்படி போகும் அப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ரேஞ்ச் வந்து மார்க்கெட்டில் வந்து போகும். ஸோ அதை நாம் வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து கண்ட்ரோலில் வந்து போக முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 25,000 நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து கீழே இறங்கலை, ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மொத்த ட்ரேடும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-20க்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் நிஃப்டி 50 வந்து இருந்தது. மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,50 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 24,900 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரேஞ்ச் பவுண்டு டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகலாம். 24,900 நமக்கு வந்து அகெயின் ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா 24,800, 24,750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 25,500 நமக்கு 25,50 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு புல் பேக் வந்து ஒரு 25,100, 25,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு புல் பேக் நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மண்டே நிஃப்டி 50ல் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,200, 25,100, 25,000, 24,900, 24,800, 24,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ முன்னையே பார்த்த மாதிரி வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து நேரில் நமக்கு வந்து ஒரு 5% வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. ஸோ அதன் காரணமாக நல்ல ஒரு டிக்ளைன் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 56,500 ஒரு 56,200 வரைக்குமே வந்து கீழே இறக்கி இருந்தது. ஒரு நிலையை நமக்கு வந்து ஒரு 11 மணி வரைக்குமே நல்ல ஒரு டம்மும், அதுக்கப்புறம் வந்து பேங்க் நிஃப்டியில் எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மணிக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி வந்து இதில் வந்து போயிருக்கு. அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நிஃப்டி 50லேயும் இந்த கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அகெயின் வந்து இந்த இடம் ஸோ நியர்லி ஒரு 1.55. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கேண்டில். ஒரு ட்ரேடை நாம் வந்து டிசைட் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு கேண்டில் நமக்கு வந்து க்ளோஸ் ஆகணும். அந்த க்ளோசிங் வச்சு தான் ஒரு ட்ரேடை நம்மளால் வந்து டிசைடே வந்து பண்ண முடியும், இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு. ஸோ கேண்டில் வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, இந்த ஹையை வந்து கட் பண்ணிட்டு வந்து மேலே வந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி வந்து கிடையாது. இந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரேஞ்சில் நம்ம வந்து கட் பண்ணிட்டு வந்து மேலே போகுது அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து மேலே க்ளோஸ் ஆகணுன்ட்டு எந்த விதமான ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஹையை வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நாம் வந்து உள்ளே போயிருந்தோம் அப்படின்னா மாட்டியிருப்போம். அதே தான் வந்து இந்த இடத்துலையும் வந்து நடந்திருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு 140. இதை கட் பண்ணிட்டு வந்து மேலே போயிருக்கிறாங்க, ஆனால் க்ளோசிங் வந்து வைக்க முடியல, மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க. ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ஒரு மூவ் பற்றி நாம் வந்து யோசிக்கணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நாம் வந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் மண்டே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 56,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கலாம். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 56,100 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 56,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா 56,000 இந்த ஒரு ஃபுல் நம்பர் அப்படிங்கிறதுனால ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட்டாக வந்து ஹோல்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 56,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து உடைச்சாங்க அப்படின்னா 55,900, 55,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 56,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 56,600, 56,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் சின்னதாக ஒரு அப்ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 56,800, 56,600, 56,400, 56,000, 55,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நியர்லி ஒரு 10-20 அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி உள்ள ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டு ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 82,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 81,600 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். இந்த 81,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து ஆகுது அப்படின்னா
ஒரு 81,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 82,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 82,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் அண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மண்டே சென்செக்ஸில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 82,600, 82,200, 82,000, 81,600, 81,200, 81,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நல்லாவே வந்து ஒரு டவுன் மூவ் ஓப்பனிங்கில் இருந்தே. ஸோ கிட்டத்தட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 வரைக்குமே வந்து நல்ல டவுன் மூவ். அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு புல் பேக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 13,200 நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம், அதை வந்து உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு புல் பேக்காக வந்து ரீடெஸ்ட்டுக்காக வந்து அந்த ரேஞ்ச் வந்து போகுது. அந்த ரேஞ்ச் வந்து உடச்சிட்டு வந்து மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுக்க முடியல, அகெயின் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 1300 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 1300 பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 13,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் அண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மண்டே மிட் கேப் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,400, 13,300, 13,200, 1300, 13,000, 12,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.